ஹாய், குட் மார்னிங். இன்றைக்கி சிவராத்திரி. ஸோ யாரும் மிஸ் பண்ணாதீங்க இன்றைக்கி நைட்டை. முடிஞ்ச அளவுக்கு கண் முழிச்சிருங்க. முக்கியமாக பகலில் உங்களோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க. எப்படி வேஸ்ட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா, அதிகமாக யார்ட்டையும் பேசாதீங்க, ரொம்ப தொணன்னு பேசாதீங்க, அதிகமாக உடல் உழைப்பை பண்ணாதீங்க. இன்னைக்கு டேயில் மட்டும். சேம் டைம் அதிகமாக சாப்பிடாதீங்க. அதுக்காக தான் சிவராத்திரியில் பட்னி கூட இருக்க சொல்லுவாங்க. பிகாஸ் ஏன்னா நீங்கள் சாப்பிட்டீங்க அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம எனர்ஜி ஃபுல்லாக வேஸ்ட் ஆயிரும். அப்படி எனர்ஜி வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நைட்டில் நமக்கு அந்த இன்னைக்கு நைட்டு வரக்கூடிய அந்த பிரபஞ்ச ஆற்றலை, அந்த ஈத்தர்ன்ற அந்த சக்தியை அப்சர்வ் பண்ணுறதுக்கு நம்ம பாடி ரெடியாக இருக்காது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி டேயில் உங்களோட பாடியில் இருக்க எனர்ஜியை சேவ் பண்ணுங்கள். இன்றைக்கி நைட்டு முழிச்சிருங்க. இன்றைக்கி நைட்டு ரொம்ப அபரிமிதமாக உங்களால் கற்பனையில் கூட நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பூமிக்கு அந்த ஈத்தர்ன்ற அந்த எனர்ஜி வரும். அதை நம்ம நைட்டில் முழிச்சிருந்து முதுகு தண்டு நேராக வச்சு முழிச்சிருந்தா தான் நாம் அதை ஃபீல் பண்ண முடியுமே தவிர, தூங்கிட்டோம்னா நமக்கு எதுவுமே தெரியாது. பிகாஸ் நம்ம அன்கான்ஷியஸாக போயிடுவோம். அதனால் இன்றைக்கி நைட்டு அந்த எனர்ஜியை நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அதை அப்சர்வ் பண்ண பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு லைஃப்பில் மாற்றம் வரும். இந்த சிவராத்திரி ரொம்ப முக்கியமானது. சிவராத்திரின்றது ஒன்லி இந்துக்களுக்கு மட்டும் இல்லை, சிவராத்திரி எல்லா பீப்புளுக்கானது தான். ஸோ அதனால் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் ஃபீல் பண்ண முடியும். முக்கியமாக நைட்டில் 11 மணிலேருந்து விடிய காலம் 4 மணி வரையும் கண்டிப்பாக முடிச்சிருந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் இதை ஃபீல் பண்ணுவீங்க. இன்றைக்கி நைட்டு ட்ரை பண்ணி பாருங்கள்.